நீங்கள் இப்படித்தான் அப்படின்னு ஆல்ரெடி உங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கிறவங்கிட்ட என்ன தான் நீங்கள் உங்களை பற்றி குமுறி குமுறி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே நிறுத்திடுங்க. அவைய உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரையே பண்ணலை. அவையோட ஓன் பாஸ்ட்டு, அவையோட எக்ஸ்பீரியன்ஸு, அவையோட இன்செக்யூரிட்டிஸு, அவையோட ஓன் பயாஸ் எல்லாம் வச்சு நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவையை ஃபில்டர் பண்ணி அவளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இருந்ததை உங்ககிட்ட எடுத்துக்குவாங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களை லூஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாதனால அல்ல, உங்கள் இன்டென்ஷன் என்னங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ சைலன்ஸை சூஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்குன்னா இந்த டிபேட் எல்லாம் வேண்டான்னு உங்கள் டிக்னிட்டியை காப்பாற்றிக்கிறதுக்கு வேண்டி. உங்கள் ஆக்ஷன்ஸ் பேசிட்டு உங்கள் கன்சிஸ்டன்சி என்ன உண்மைங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டு அவை உங்களை உண்மையாமே புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணால் நீங்கள் எந்த வழியில் போகிறீங்கன்னு தான் பார்ப்பாங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விஷயத்துலையுமே குறுக்க தலைவிட்டு அது எப்படி இது எப்படி அப்படின்னு நோயின்னு நோண்டிகிட்டே இருக்க மாட்டாங்க. உங்கள் ஆக்ஷன்ஸ் மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் மானே தேனே பொன்மானேன்னு ஓட்டு மணிக்கணக்காக நாள் கணக்காக மாத கணக்காக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த கனெக்ஷனை காப்பாற்றிக்க முடியாது. ஒன்று வேணுங்கோ, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சைலன்ஸை சூஸ் பண்ணுங்க. இதுதான் வரமுறை அப்படின்னு ஒரு பவுண்டரியை செட் பண்ணி விடுங்க. முக்கியமாக உங்கள் பீஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ரைட் பர்சனை உங்கள் கூட இருக்க வைக்கிறதுக்கு எந்நேரம் நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. அதை அவங்களுக்கு புரிய உங்கள் கூட இருப்பாங்க. சரிங்களா?